ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கீரை கடையல், வீட்டிலே பறித்த கீரைகள் சில இங்கே இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா பனை பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஜாடியிலேருந்து ஒரு 4-5 வகை கீரைகள் இருக்குது. இது நான் உங்களுக்கு என்னென்ன கீரைன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. இது ஒரு சில பேர் சொல்கிறாங்க இது ஒரிஜினலான நாட்டு பொன்னாங்கண்ணி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் நான் இது ஒரு 3 வருஷமாக வளர்த்துட்டு வரேன். ரொம்ப எளிமையாக வளரக்கூடியது. ஜாடியிலே அழகாக வளர்த்துக்கலாம். நீங்கள் அதோடைய தண்டை உடச்சி வச்சிங்கனாவே அழகாக வளரும். அடுத்தது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை, இதுவும் நம்ம எளிமையாக வளர்த்துக்கலாம். அடுத்தது இது ஒரு வகையான பசலை கீரை, அப்புறம் குப்பைமேனி கீரை, அடுத்தது பார்த்திங்கன்னா முளைக்கீரை. இன்னும் ஒரு 2 வகை கீரை வந்து தண்ணியில் ஒளிஞ்சிட்ருக்குங்க. எங்கேன்னு தேடி கண்டுபிடிக்க முடியல. எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வெளியே கீரை வைக்குது நமக்கு தெரியும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம வயக்காட்டில் கீரைகளை பறித்து அடுத்த சில நிமிஷங்களே பார்த்திங்கன்னா வாடி போயிடும். ஆனால் நமக்கு வெளியே கடையில் கிடைக்கிற கீரைகள் வந்து நாள் முழுவதும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஏதோ கெமிக்கலை நினச்சி எடுத்து வைக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சே வேறு வழி இல்லாமல் தலையெழுத்தேன்னு வாங்கிட்டு வந்து சமைக்கிறோம். நிறைய பேருக்கு அது தெரியாமல் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் காய்கறிகளும். ஆனால் காய்கறிகள் வந்து எல்லாராலையும் வீட்டில் வளர்க்க முடியாது. கொஞ்சம் இடம் வேணும், ப்ராப்பரான சன்லைட் வேணும். ஆனால் கீரை அப்படி இல்லைங்க. ஒரு 2-3 ஜாடி இருந்தாலே போதும். வீட்டில் காய்கறி கழிவு அது இருக்குது இல்லையா, அதில் நம்ம கொஞ்சம் மண்ணை மிக்ஸ் பண்ணால் உரமும் ரெடி. ஸோ வீட்லேயே கீரை அருமையாக நம்ம வளர்த்துக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.